மறுபடியும் இந்த காலை வேளையிலே வாரத்தின் முதல் நாள் காலை, அதே போல இந்த வருடத்தின் முதல் வாரம், வருடத்தின் முதல் கர்த்தருடைய நாள், அதில் உங்களை எல்லாரையும் நான் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். வேதத்திலிருந்து ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்களை நாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமேன் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த பகுதியில எஸ்தர் எழுதின அந்த புத்தகத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு புத்தகம் தான். இதுல ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பேர் ஆமேன் இல்ல, ஆமான். ஆமான் அவருக்கு ஒரு டைட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. அவர் ஆகாகியன் என்று சொல்லப்படுகிறது. ஆமான் என்று ஒரு ஆகாகியன். இந்த சூழ்நிலையை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ராஜ்யம் தேவனுடைய சொல் கேட்கவில்லை. அதனால பாபிலோனியத்திற்கு ஒரு அடிமைத்தனமாக போகிறோம். அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டம் முடிந்த பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யம் பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு கீழாக போய்விடுகிறது. ஆகவே அதற்கு கீழாக இருந்த இஸ்ரவேல் மக்களும் யாருடைய ராஜ்யத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது பெர்சிய ராஜ்யத்துக்கு கீழாக இருக்கிறார்கள். அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய ராஜா அகாஸ்வேரு ராஜா. அவர் கிட்டத்தட்ட இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 127 ப்ராவின்சஸ், நாடுகளை அவர் ஆண்டு கொண்டிருந்தார், இந்தியா உட்பட. ஏன்னா இந்து தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய மக்கள் பெர்சிய ராஜ்யத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் ஆமான் என்ற ஒரு ஆகாகியன், அவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படுகிறது. மொர்தெகாய் என்று சொல்லக்கூடியவன் அவனுக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதற்காக அவனை மாத்திரமல்ல அந்த குலத்தையே அழிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டத்தை அந்த ஆமான் போடுகிறான். எப்பொழுதுமே பாவத்தை ஆராய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வேருக்குள்ளாக செல்ல வேண்டும். அது எந்த வேரிலிருந்து வருகிறது என்பதை நாம் நன்றாய் அறிவோம் என்று சொன்னால் அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். சில டைம் நம்ம ப்ராப்ளம்ஸ் அந்த சோர்ஸை நம்ம
கண்டுபிடிச்சோம்னு சொன்னா தேவனுடைய பலத்தின் மூலமாக அதை மேற்கொள்ள முடியும். சோ இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா ஆமான் ஆகாகியன். ஆகாக் என்று சொன்னால் யார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனிதன் ஏன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், தேவனுடைய மக்களை ஏன் அழிக்க பார்க்கிறான் என்பதற்கான பதில் நமக்கு தெரியும். ஆகாக் என்பவன் யார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை. சோ இந்த ஆகாக் என்பவன் யார்? அமலேக்கின் ராஜா. சோ அமலேக்கின் ராஜா ஆகாக். அந்த வம்சத்திலே வருபவன் யார்? ஆமான். சோ இந்த ஆகாக் அமலேக் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அமலேக்கு யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சரியா? அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனம். திம்னான் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றார். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ஓகே, சோ இந்த வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது இந்த அமலேக் யார் என்று நாம் பார்க்கிறோம். அமலேக்கு திம்னான் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாக இருந்தார். எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றார். இவன் ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய. சோ இந்த சந்ததி, இந்த அமலேக் என்ற ஒரு சந்ததி எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் ஏசாவின் சந்ததியிலிருந்து வருகிறது. சோ இந்த ஏசா எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? முதல்ல ஆமான் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஆகாக் என்றால் யார் என்று பார்த்தோம். ஆகாகு அமலேக்கின் ராஜா. அமலேக்கு யார் என்று பார்த்தோம். அவன் யார்? அவன் ஏசாவின் சந்ததி. ஏசாவை குறித்து தேவன் என்ன பேசுகிறார்? இந்த மனுஷன்ல இருந்தா இந்த மிகப்பெரிய சந்ததி வருகிறது. இந்த சந்ததி தேவனுடைய சந்ததியை மேற்கொள்ள பார்த்து வகை தேடி கொண்டிருக்கிறது. ஏசாவை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவருடைய மலைகளை பாடு. தேங்க்யூ சிஸ்டர். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி நாம் வேதத்துல பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த வசனத்துல சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். சோ தேவனால் வெறுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்ததி இது. தேவனால் மாத்திரமல்ல, ஏசாவும் தேவனை வெறுத்தான். ஏன்னா ஏசாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும். சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய ஒரு பானை சோத்துக்காக அதை விட்டவன். தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு சொற்பமான நிலையற்ற காரியத்திற்காக இழந்தவன் ஏசா. அது நிமித்தமாக தேவனுக்கு அவன் கொடுக்க வேண்டிய மரியாதையை அவன் கொடுக்கவில்லை. இது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் பொழுது எப்படி சோதிக்கிறான்? இந்த கல்லை ரொட்டியாக்கி நீ சாப்பிட வேண்டியதுதானே. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு. மிக பசியாக இருந்திருப்பார். ஏனென்று சொன்னால் நம்மளை போல அவரும் மாம்சத்திலே இருந்தார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க மாட்டான், தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அசட்டை செய்த ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸை மதிக்காத ஒரு மனிதன். சோ அப்பேற்பட்ட ஒரு மனிதனிலிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்ததி. அவன் நினைச்சு பார்த்தா ஏசாவும் அந்த என்ன சொல்றது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ஒரு மனிதன் தான். ஏன்னா ரெபெக்காள் ஒரு இரட்டை பிள்ளை பெறுகிறார். முதலாவது பிறக்கக்கூடிய பிள்ளை இந்த பிள்ளை, இரண்டாவது பிறக்கக்கூடிய பிள்ளை யாரு? யாக்கோபு. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபை நான் நேசித்தேன்,
ஆனால் ஏசாவையோ வெறுத்தேன். ஏன் வெறுத்தேன் என்று சொன்னால் அவன் மாம்ச ரீதியான மனிதன். தேவன் எப்பொழுதுமே உங்களுடைய மாம்ச ரீதியான சிந்தனையை வெறுக்கிறார். ஆனா ஒரே வயிற்றில் இருந்தா இந்த ரெண்டும் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நீங்களும் நானும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது மாம்சத்தின் பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியிலே பிறக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய ரீதியிலே பிறக்கும் போதுதான் நித்திய ஜீவனை பெற முடியும். அதைதான் தேவன் நேசிக்கிறார். அதனால்தான் சொல்றாரு யாக்கோபை நான் நேசிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை தான் கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய மாம்சத்தின் சிந்தனைகளையோ கர்த்தர் வெறுக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்க வேண்டும். மாம்சத்தின் ரீதியாக சிந்திப்பது தேவனுக்கு எதிரான ஒரு செயல். தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அமலேக்கியர் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாத்திராகமத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வருகிறார்கள். அவங்க எல்லாருமே அங்க அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்றாரு, உங்களை பாலும் தீனும் ஓடக்கூடிய தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு உங்களை கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இடங்களுக்கு போகும் பொழுது இந்த அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்க, அவர்களோடு கூட போரிடுகிறார்கள். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அமலேக்கியர் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் மக்கள் மந்தை மந்தையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்தை மந்தையாய் வந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி அவங்களோட ஆர்டர் இருந்தது அப்படின்னா, நல்ல பராக்கிரம் நிறைந்த நல்ல வாலிபர்கள் என்ன பண்றாங்க, முன்னாடி நடந்து போறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, உடம்புல திடகாத்திரமா இருக்கிறார்கள். நமக்கு ஒரு மிகப்பெரிய புதிய ஒரு ஃபியூச்சர் அமைய போகிறது என்ற ஒரு சிந்தனையோடு நடந்து போகிறார்கள். ஆனா பின்புறமாக வயதானவர்கள்லாம் ஃபாலோ பண்றாங்க. அதே போல உடம்பு முடியாதவர்கள்லாம் பின்புறமாக ஃபாலோ பண்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வயதானவர்கள், முதியவர்கள், உடம்பு முடியாதவங்களால அந்த வாலிபர்களோட கோபம் பண்ண முடியாது. ஆகவே அவர்களை பின்தொடர்ந்து போகிறார்கள். ஆனா இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த வாலிபர்களோடு சண்டை செய்யாமல் இந்த வயதானவர்கள், உடம்பு சரியாதவர்களை என்ன பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. அவர்களை டார்கெட் பண்ணி எப்படியெல்லாம் அடித்து நொறுக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த அதிகாரத்தை 17ஆம் அதிகாரம் 8லிருந்து கிட்டத்தட்ட 15 வரைக்கும் வாசித்துக் கொண்டிருந்த அந்த வீட்டில் போய் வாசிப்பார். அவங்க டார்கெட் பண்றது யாருன்னா, the elderly people, the weak people. அவர்கள் டார்கெட் பண்றதுனால மோசே என்ன பண்றாரு, எல்லாம் யோசுவா கிட்ட சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையை உருவாக்கு, நாம் அமலேக்கியரை எதிர்த்து போரிட வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த மாம்ச ரீதியான காரியங்கள் நம்மளோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணும். இந்த ஆமானை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். எப்படி இந்த ஆமான் ஒரு மாம்ச ரீதியான மனிதன் என்று சொன்னோமோ, அதே போல ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே 2 விதமான மனிதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆவிக்குரிய மனிதன், இன்னொன்று மாம்சத்துக்குரிய மனிதன். சோ நம்மளுடைய வீக் பாயிண்ட்ஸ் என்ன? இப்போ இதுல நம்ம பார்த்தோம், வயதானவர்களையும் உடம்பு சரியாதவங்களையும் டார்கெட் பண்றாங்க, அடிச்சு நொறுக்கணும்னு. உங்களுடைய வாழ்க்கையில you have weak points.
பிசாசு அந்த வீக் பாயிண்ட்ஸ் தான் அடிக்கணும்னு பார்க்கறான். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த problematic things where you cannot handle those things, he wants to slaughter you on that points. அதை அடித்து நொறுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதனாலதான் மாம்ச ரீதியான மனிதனை நாம் முழுமையாக சாகடிக்க வேண்டும். அவனை செயலிழக்க வேண்டும். அவனை செயலிழக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய மனிதன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இல்லைன்னா எப்படி இந்த அமலேக்கியர் இந்த வயதான இஸ்ரவேலர்களை அடித்து நொறுக்கினார்களோ அதை போல அந்த சம்பவத்துல பார்க்கும் பொழுது மோசே யோசுவாவில சொல்றார், சோ தனக்கு என்று ஒரு வாலிபர்களெல்லாம் சேர்த்து அமலேக்கியரை நாம் மேற்கொள்ள போகிறோம். அப்போ அங்க இருந்தவங்க பார்த்திருப்பாங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி இன்னும் போகவே இல்லை. அந்த அடிமைத்தனத்தின் அந்த சிந்தனைகள் அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் போகவே இல்லை. ஆனா அமலேக்கியரை பார்க்கும்போது அப்படி இல்லை. ரொம்ப ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸாக இருக்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ரொம்ப ஆர்டர்லியா இருக்கிறாங்க, நேர்த்தியாக இருக்கிறார்கள், நல்ல ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அடிமைகளாய் வந்த இந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லையே. ஆனா கர்த்தர் மேலான வெற்றியை தருகிறார். எப்பொழுது மோசே மலை உச்சிக்கு போறான், தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கோல்களை உயர்த்தி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜெயிச்சாங்க. அமலேக்கியரை ஜெயித்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவனுடைய கரங்கள் தாழ்ந்ததோ அப்பொழுது அமலேக்கியன் ஜெயித்தான். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்பெல்லாம் நாம் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு வெற்றி. எப்பொழுது அவரை விட்டு நாம் தூரம் போகிறோமோ அப்பொழுது எல்லாம் நமக்கு தோல்வி. ஆனால்தான் மோசே சொல்வான், யெகோவா நிசி, God is my banner. அவர்தான் ஜெயத்தை தருகிறவர். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கும். They are so orderly, they are so organized, they are so powerful. How I am going to face this world? இந்த உலகத்தை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்? அவங்க கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. They have all the technology that they have. They have all the super things within. But remember, a spiritual person, God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பக்கமாய் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். The indwelling experience of the Holy Spirit. ஆனால் எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மாம்ச ரீதியான போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். யார் மேற்கொள்ள போகிறது? எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் அமலேக்கியர் என்று நாம் பார்க்கிறோமோ இந்த விஷயத்துல யார் மேற்கொண்டார்? இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். அதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியை மாத்திரம் நாம் பார்க்க முடியாது. இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 43 45 வசனங்களை நம்ம வாசிப்போம். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இந்த காரியத்துல பார்க்கும்போது அமலேக்கியர் என்ன பண்றாங்க? இஸ்ரவேலர்களை ஓட ஓட துரத்தினார்கள்.
மோசே சொல்றாரு, ஏன் சொல்றாருன்னா தேவன் உங்களுடைய பட்சமா இல்லை. ஏன்னா தேவனுடைய சொல் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை. அவருடைய சொல் பேச்சை நீங்க கேட்காதனால தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இல்லை. ஆகவே உங்களால் எதிரியை மேற்கொள்ள முடியாது. இந்த பகுதியில வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தார். ஏன் சொன்னா தேவன் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியாக இருந்தது அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும் பொழுது அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. ஏன் சொன்னா தேவனுடைய மக்கள் மத்தியிலே தேவனை அவர்கள் முன்னாக வைக்கவில்லை. தேவனுடைய காரியங்களுக்கு அவர்கள் பிரையாரிட்டி கொடுக்கவில்லை. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்கள்ல வெற்றி பெறுகிறோம். ஏன் சொன்னா கர்த்தரை எப்பொழுது நாம் முன்பாக வைத்து எல்லா காரியங்களையும் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு வெற்றி. எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லை, ஆனால் நாம் போராட்டத்திற்கு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு தோல்வி. அது மாத்திரமல்ல, இந்த அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 ரெஃபரன்ஸ் நான் சொன்னேன். நீங்க போய் வீட்டுல போய் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மீதியானியரும் அமலேக்கியரும். தேங்க்யூ சிஸ்டர். சோ இந்த சம்பவத்துல பார்க்கும் பொழுது மீதியானியரோடு கூட சேர்ந்து அமலேக்கியர் கை கோர்க்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்க படிக்க வேண்டாம், அப்புறம் போய் நீங்க பாருங்க. அந்த மோவாபியர்களோடு கூட அமலேக்கியர் கை கோர்க்கிறார்கள். சோ இந்த அமலேக்கியரை மட்டும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் என்னென்ன செயல்படுகிறதோ அவனும் கை கோர்த்துக் கொள்கிறான். யாரு? இந்த அமலேக்கு. தேவனுக்கு எதிராய் மோவாபியர்கள் வந்தால் அவர்களோடும் கை கோர்த்துக் கொள்கிறான். கானானியர் வந்தா அவங்களோட கை கோர்த்துக் கொள்கிறான். அம்மோனியர்கள் வந்தா அவங்களோடையும் கை கோர்த்துக் கொள்கிறான். எப்பொழுதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் இவங்களை அடிச்சு நொறுக்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். சோ இந்த சந்ததியிலே வந்த ஒரு மனிதன் ஆமான். அதான் சொல்ல இந்த சந்ததியிலே வந்த மனிதன் ஆமான். இப்பொழுது அவன் என்ன திட்டமிடுகிறான் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் யாரும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, மோர்தேகாய் மாத்திரம் கிடையாது, அவனுடைய யூத இனமே இருக்கக்கூடாது என்று அழிக்க திட்டம் போடுகிறான். இது அன்று போட்ட திட்டம் அல்ல, அந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலே போட்ட திட்டம் அல்ல, இது ஆதியிலிருந்து உருவான திட்டம். எப்போ முதல் மெசியானிக் ப்ராஃபஸி நம்மளுடைய ஏதேன் தோட்டத்துல உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னதிலிருந்து வந்த போராட்டம் இது. அதான் நான் சொன்னேன், ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும் என்று சொன்னால் you have to get into the roots of it, you have to get into the source of it. ஏதோ தானா முளைச்சு வந்துள்ள நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், அதனால ஏன் இந்த பிரச்சனை வந்து ஆராயும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, அதற்கு என்ன காரணம், அதை முற்றிலுமாக எராடிகேட் பண்ணணும் நம்மளுடைய லைஃப்ல இருக்கு. அந்த முற்றிலுமாக அந்த ப்ராப்ளமை எராடிகேட் பண்ணல, அந்த பாவத்தை எராடிகேட் பண்ணலன்னு சொன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வேற வேற ரூபத்துல வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இந்த ஒரு விஷயம் மேபி ஒரு இச்சை என்று சொன்னால் அந்த இச்சையை நான் மேற்கொண்டு விட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். மிகப்பெரிய ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் போட்டு நான் அதை மேற்கொண்டு விட்டேன், அதை நான் ஜெயித்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். வேற ஒரு ரூபத்தில் வந்து நிற்கும். அதான் சொன்னேன், அமலேக்கர் கானானியர்களோடு கூட கை கோர்க்கவில்லை, அம்மோனியர்களோடும் கூட கை கோர்த்தார்கள், மோவாபியர்களோடு கை கோர்த்தார்கள். அதை போல அந்த ப்ராப்ளம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு மாம்சத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீங்க இந்த உங்களுடைய ஜீவன் இந்த மாம்சத்திலே இருக்கும் மட்டும் இந்த போராட்டம் இருக்கும். அதனாலதான் சொல்றாரு இந்த வசனத்துல, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 18 நினைக்கிறேன், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ல ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், தலைமுறை 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும்
நடக்கும் என்றான். தலைமுறை தலைமுறை தோறும் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கு தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு மனுஷன் மாம்சத்துல பிறந்தான் என்று சொன்னால், அவன் மாம்சமாகவே இருந்தான் என்றால் சொன்னால் பிரச்சனை இல்லை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் ஒரு மனிதன் தான். ஏன்னா அவன் மாம்ச ரீதியான மனிதன், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தோட ஒத்து வாழ்ந்து விடுவான். ஆனால் ஒரு விசுவாசி என்பவன் 2 மனிதர்கள் உள்ளே வாசம் செய்கிறார்கள். ஆதாமும் வாசம் செய்கிறான், இயேசு கிறிஸ்துவும் உள்ளே இருக்கிறார். ஆதாமுடைய வித்தும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய வித்தும் இருக்கிறது. இந்த 2 வித்துக்கும் இருக்கக்கூடிய போராட்டம், it goes after generation after generation, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். சோ எப்படி இந்த காரியங்களிலிருந்து விடுபடுவது? அதனால்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு சொல்றார், நீங்க கானான் தேசத்துல போய் நல்லா செட்டில் ஆகிட்ட பிறகு நீங்க செய்ய வேண்டிய, நீங்க எல்லாருக்கும் பங்கு பிரித்து கோத்திரத்தின் பிரகாரமாக பங்கெல்லாம் பிரித்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், நீங்க அமலேக்கை இல்லாமல் செய்ய வேண்டும். ஆனால்தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. சவுல் ராஜாவுக்கு முதலாவது கட்டளையாக சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? போய் அமலேக்கில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழித்து விட வேண்டும். அவங்களோட கேட்டல்ஸ் கூட இருக்கக்கூடாது, மந்தைகள் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழித்து விட்டு வந்து விடு என்று சொல்லுகிறார். அவனும் போறான். போயிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப வயசாகி போச்சு, சரியான பார்வை தெரியல. அவன் சவுல் கிட்ட சொல்ல முடியாது. சவுல் சொல்றான், கர்த்தர் சொன்னபடி எல்லா காரியத்தையும் நான் செய்து விட்டேன். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, மந்தைகள்லாம் சத்தம் கேக்குது பாருங்க, மந்தைகள் கிட்ட இருந்தா எனக்கு சத்தம் கேக்குது, அது என்னன்னு கேக்குறாரு. இல்ல சில பெஸ்டான காரியங்கள்லாம் இருந்தது, அதனால தேவனாகிய கர்த்தருக்கு என்று கொண்டு வந்து விட்டேன், இந்த பிளேட்டை மாத்தி விட்டான். அதான் சொல்றேன். சில நேரங்கள்ல நம்ம சௌகரியத்துக்கு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கர்த்தர் பேரை போட்டுக்கிறது. இப்படி வாழ்க்கையில் நம்ம பண்றோம். அந்த காரியங்கள்லாம் எல்லா காரியங்களும் மாம்ச ரீதியா சில காரியங்களை செய்து விட்டு கர்த்தரை ஒரு லேபிளா போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா ஆயிடும், நம்ம பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சவுல் செஞ்சான். கர்த்தருக்காக சில பெஸ்டான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தார். அப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த கீழ்ப்படிதல் தான் மனிதனுக்கு பிரச்சனை. ஏதேன் தோட்டத்திலேருந்து எது பிரச்சனை? கீழ்ப்படிதல் தான் பிரச்சனை. ஆனால் தான் சொல்றாரு, கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கக்கூடியவர், பலிகளை அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு அந்த அந்த ஆடு மாடுகள் கொடுத்தா அவரை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியுமா? அவருக்கு கீழ்ப்படுகிறது மிக உத்தமமான ஒரு காரியம். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்று தேவன் உன்னிலிருந்து ஆட்சியை எடுத்து போடுவார், தன்னுடைய மனதுக்கு பிரியமானவனுக்கு அதை தருவான் அப்படின்றார். அவன் அந்த ஆடு மாடுகள் மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணான்னா இந்த ஆகாத ராஜாவை தப்பிக்க விட்டான். அது சவுல் இந்த ஆகாத ராஜா இருக்கார் இல்லையா, அவரையும் தப்பிக்க விட்டுட்டான். அவரையும் அந்த முழுமையும் ஒழித்திருந்தால் இந்த ஆமான் வந்திருப்பானா? யோசித்து பாருங்கள். அப்பொழுதே சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அமலேக்கியர் முழுவதையும் அழித்து விட்டிருந்தால் இன்று ஆமான் என்பவன் உழைத்து வந்து இஸ்ரவேல் மக்களையே ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்திருக்க முடியுமா? சில நேரங்கள்ல நம்மளுடைய மாம்ச ரீதியான காரியத்தை நம்ம ரொம்ப லவ் பண்றோம், அப்படிதான் சொல்லணும். ரொம்ப விரும்புறோம், ஆண்டவரே அது இருந்துட்டு போகட்டுமே என்று நினைக்கிறோம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல கொழுத்த கன்றா இருந்ததுன்னா இருக்கட்டும். அதே போல அந்த ராஜாவையும் சரி பாவம் இருந்துட்டு போட்டோம், ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறோம். யாரு? சவுல் ராஜா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில பாவங்களை எல்லாம் இருந்துட்டு போட்டோங்க, அப்ப இல்லைன்னு வந்துச்சு கூட கொத்திட்டு வந்துச்சு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம்.
நாளைக்கு அது உங்களையே பதம் பார்த்துவிடும், மறந்து விடாது. நாளைக்கு உங்களையே ஒழிச்சிடும். அது எப்படி இஸ்ரவேல் மக்களை ஒழிக்க வேண்டும் என்று ஆமான் வந்தானோ அதை போல அப்பேற்பட்ட சிறிய பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய உயிரையுமே ஒழித்து போடும். சக்கரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த முள்ளும் பொதுவாக இருக்கும்போது எப்படி கனி கொடுக்க முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட மாம்ச ரீதியான சில முள்ளும் குறுக்கும் இருக்கும் பொழுது நீங்க எப்படி தேவனுக்கு என்று கனிகளை கொடுக்க முடியும்? முதல்ல அதை சீர் செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தன்னைத்தானே பரிசோதனை செய்ய வேண்டும். பரிசோதனை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கிளீன் பண்ணலன்னா கனியெல்லாம் கொடுக்கவே முடியாது. அதை பத்தி யோசிக்கவே முடியாது. நம்ம ஆளுங்க எப்பொழுதுமே பயமா டாப்பான விஷயம் தான் பேசுவோம். கனி கொடுக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை கனி கொடுக்க வேண்டும். ஓகேங்க, ரைட்டு, கனி கொடுங்க. ஆனா உங்களை நீங்களே சோதித்து பார்த்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாம்ச தேவன் வெறுக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் அகற்றுகிறீர்களா? Do you examine yourself before coming into the presence of God? தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு முன்பதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாம்ச கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை களை எடுக்கிறீர்களா என்பது முக்கியம். நீங்கள் அதையெல்லாம் களை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு கனி கொடுக்க முடியாது. அந்த கலைகளே உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை ஒழித்துவிடும். அதுதான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆமான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். பாலாம் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம வாசிப்போம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் மேலும் 20வது வசனம். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழுப்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். ஆனா தேவன் மிகவும் நல்லவர். அவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு? அமலேக்கு மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய முடிவில் எப்படி இருப்பானா? நாசமாவான் என்று சொல்கிறார். இது தேவன் தரக்கூடிய மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எப்பொழுது அவர் சிலுவைக்கு போனாரோ பிசாசினுடைய தலை என்ன செய்யப்பட்டது? நசுக்கப்பட்டது. நிரந்தரமாக அவனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டு ஜெயம் கொண்டார். எப்படி இந்த வாக்குத்தத்தம் பாலாமின் மூலமாக கொடுக்கப்பட்டதோ இஸ்ரவேல் மக்களுக்கு, இன்னைக்கு ஆவிக்குரிய நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தின் அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தேன். இன்னைக்கு நம்ம எந்த சேனையில் நாம் இருக்கிறோம்? இந்த உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவின் சேனையிலே நீங்களும் நானும் உறுப்பினராக இருக்கிறோம். It gives such a power to us. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி ஒவ்வொரு நாளும் என்னை நான் பலனூட்டி கொண்டு இருக்க வேண்டும்? அதனால தான் பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றார் எப்படியாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஸோ பவுல் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. இந்த ஒரு நேச்சரை நம்மளால மாற்றவே முடியாது. அதனால்தான் இன்னொரு வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது பேதுரு இப்படியாக சொல்றாரு, நம்மளுடைய சரீரங்கள் எல்லாம் தங்களுடைய மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நொறுங்கி போகக்கூடிய சரீரம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஒரு நாள் எப்படியாக மாறப்போகிறது? மகிமை நிறைந்த சரீரமாக மாறப்போகிறது. எப்படி அமலேக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் செய்யப்பட போகிறானோ அதை போல நம்மளுடைய மாம்சமும்
மகிமையாக மாறப்போகிறது. அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் என்ன செய்யறது? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரிகிறது. அது வரைக்கும் நாம் எப்படி ஜெயிக்கிறது? சரி, அது ஒரு நாளில் நடக்க போகிறது. தேவன் நமக்கு அதையெல்லாம் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எப்படி தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள போகிறது? ஒரே வழி என்னன்னு சொன்னால், உங்களுடைய மாம்சத்தையும் மாம்சத்தை சார்ந்த பாவங்களையும் நீங்கள் இயேசுவோடு கூட அந்த சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அந்த சிலுவைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த பிரச்சனை, இட் இஸ் மை வீக்னஸ். எவ்ரி பர்சன் இஸ் ஹேவிங் அ வீக்னஸ். அந்த இயலாமை இருக்கிறது. அதை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். சில நேரங்களில் நம்ம இருதயத்தில் சில பகுதியை மட்டும்தான் இயேசுக்கு ஒதுக்குறோம், சில பகுதியெல்லாம் இயேசுக்கு ஒதுக்குறது இல்லை. கர்த்தாவே, தயவாக நீர் இந்த இடத்துக்கெல்லாம் வராதீர், உமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், அங்கே நீர் இருந்தீர் என்றால் நலமாக இருக்கும் அப்படின்னு பல விஷயத்தில் சொல்கிறோம் இல்லையா? இங்கெல்லாம் வந்துடாதீங்க, அவரை உள்ளே விடுறதே இல்லை. பிசாசு மாதிரி கிடையாது தேவன். இயேசு பிசாசு மாதிரி கிடையாது. பிசாசு உங்களோட பர்மிஷன்லாம் கேட்கவே மாட்டான், ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம்க்கு வந்துடுவான். அவனுக்கு உங்கள் பர்மிஷன்லாம் தேவையில்லை. நீங்கள் லைட்டாக கதவை ஓரமாக பண்ணிங்கன்னா அதில் பூந்து வந்து பெட்ரூமில் இருப்பான். உங்களோட சீக்ரெட் பிளேசஸில் இருப்பான் அவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். உங்களையும் என்னையும் படைத்த தேவனுங்க, யோசிச்சு பாருங்கள். அவருக்கு அதிகாரம் இல்லையா வரதுக்கு? He gives such a respect to you. உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாருங்க. யாருங்க கொடுப்பாங்க? நீங்கள் மனுஷனை மதிக்கிறது இல்லை இல்லையா? அவனா என்ன மாதிரி படித்தவனா? படிக்காதவன், அதெல்லாம் மதிக்காதன்னு மதிக்க மாட்டோம் இல்லையா? நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா? அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவனை மதிக்காத. மனுஷனை மதிக்கிறது இல்லை. ஆனால் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன்றார். எவ்வளோ ரெஸ்பெக்ட் பாருங்க இயேசு. நீங்கள் திறந்து விட்டால் தாங்க அவர் உள்ளே போக முடியும். நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து விடுறது இல்லையே. சில ரூம்ஸை மட்டும் திறந்து விட்ருக்கீங்க, பல ரூம்ஸை லாக் பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவரை உள்ளே விட்டால் தான் அவரால் மாற்ற முடியும் உங்களை. சிலுவையில் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி அந்த சிலுவையில் நீங்கள் அறையணும் எல்லாத்தையும். அதை நாம் செய்வதில்லை. எப்படி சவுல் செய்யவில்லையோ? ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் அதெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறான். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும்னு நினைக்கிறோம். சில விஷயங்கள்லாம் கர்த்தருக்கென்று நாம் அதை அலோவ் பண்ணுறதில்லை. அலோவ் பண்ணாததுனால அவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். பல விஷயங்களில் நம்ம உலகத்தோடு தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். இந்த நியூ இயர் ஆண்டில் நம்ம நினைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் சுய பரிசோதனை செய்து பார்க்க போகிறேன். நான் விசுவாசிதான், சந்தேகம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், மறுபிறப்பு அடைந்தேன். நான் இன்னும் ஏசாவா இல்லைங்க, நான் யாக்கோபா தான் மாறியிருக்கேன். நான் ஆவியில் பிறந்து விட்டேன். எப்படி பிறந்தீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்று ஏற்றுக்கொண்டேன். தன்னுடைய ஆவியை என்னிலே ஊற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பல இடங்களில் ஏசா செயல்படுகிறான். யாக்கோபுக்கு முழுமையாக நம்ம இடம் கொடுப்பதில்லை. ஆனால் நம்ம இன்னும் பெரியவர் இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் இயேசுவின் சந்ததியாக இருக்கிறோம். we are a Jesus generation. ஸோ அதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். போராட்டம் இருக்கிறது தான், ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை, மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு தந்திருக்கிறது. அவர் பாதப்படியிலே அதையெல்லாம் ஊற்றி என்னை சரி செய்யுங்கப்பான்னு சொல்லும் பொழுது he is all capable to do it. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு சர்வ வல்லமை இருக்கிறது அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வேளையில் நாம் நினைக்க வேண்டியது எல்லாமே,
என்னுடைய மாம்ச ரீதியான சிந்தனைகளை கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக எடுத்து சென்று நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே அடித்து நொறுக்கப் போகிறேன். என்னுடைய முழு இருதயத்தையும் தேவனுக்கென்று, ஆவிக்குரிய மனுஷனுக்கென்று நான் கொடுக்க போகிறேன். அதை முழுவதையும் நான் படைத்து வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். உங்களுக்கு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், போராட்டம், அவருக்கும் போராட்டம் இருந்தது. ஆனால் அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்தவராயிருந்தார். எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தத்தை செய்தார். அதே போல அதே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். அதுக்கு வேற ஒன்றுமே இல்லை, நம்மை ஜீவ பலியாய் படைக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது 4-5 பாட்டை பாடி விட்டுட்டு கீபோர்டை வாசிச்சுட்டு போகிறது கிடையாது. நம்மளை விட நல்லா வாசிக்கிறவங்களாம் வாசிக்கிறாங்க இல்லையா? டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு சூப்பராக வாசிக்கிறாங்க. அதில் ஆராதனை. உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் கொடுப்பது தான் ஆராதனை. அதை தருவதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? நான் பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க, ஆனால் ஜீவ பலியாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமென்.